ஒரு பக்கம் கட்சியிலிருந்து கொத்து கொத்தா வெளியேறும் நிர்வாகிகள், இன்னொரு பக்கம் தேர்தல் பணி. அப்படி என்னதாங்க நடக்குது இந்த நாம் தமிழர் கட்சியில? சொந்த கட்சியிலிருந்து விலகி தலைமை மீது சேத்த வாரி வீசிட்டு மாற்று கட்சி முகாமில் முக்கிய நிர்வாகிகள் இணைகிறது நாதக கட்சியினரை உளவியல் ரீதியா பாதிச்சிருக்கு. இந்த பின்னடைவிலிருந்து மீள பல்வேறு நடவடிக்கைகளை சீனியர் நிர்வாகிகள் மேற்கொண்டிருக்கிறதால கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க கட்சியினர். அப்படி நாம் தமிழர் கட்சியில இப்போதைக்கு என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா, சின்ன முடக்கம், NIA ரெய்டு, பொருளாதார சிக்கல், மீடியா பலம் அப்படின்னு பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில போராடி நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம் திருப்தியை கொடுத்தது. ஆனா அந்த உற்சாகம் உள்கட்சி விவகாரங்களால் வெகு நாட்கள் நீடிக்கல. காளியம்மாள் உள்ளிட்டோர் விமர்சிப்பதாக வெளியான ஆடியோக்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்களின் தொடர் விலகல், ஒதுங்கிக் கொள்ற மாநில நிர்வாகிகள் அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதை பற்றியெல்லாம் தலைமைக்கு எடுத்து சொல்லியும் தலைமை எந்த கவலையும் பட்டதா தெரியல. இதனால கட்சியில இருக்க 2ஆம் கட்ட நிர்வாகிகளும் ஆதரவாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாதக கூடாரத்தை காலி செய்ய கங்கணம் கட்டி ஆள் தூக்கும் வேலையை அறிவாலயம், அதாவது திமுக தரப்பினர் துரிதப்படுத்தியிருக்கிறதா குற்றம் சாட்டிட்டு வராங்க சில நிர்வாகிகள். அதே நேரம் போனது போகட்டும் என பிரச்சனைகளை சரி செய்யும் வேலைகளில் மும்முரமாக்கியுள்ளது சீமான் தரப்பு. திமுகவின் இந்த ஆள் தூக்கும் நடவடிக்கைகள் உண்மையான தொண்டர்கள் யார் அப்படிங்கறத அடையாளம் காட்டிருச்சு. மேடைகள்ல வசனம் பேசினாலும் கட்சிக்கு இது ஒரு ஆபத்தான காலம்தான். மாவட்ட மண்டல செயலாளர் விலகல் என்பதை அவ்வளவு எளிதாக கடந்து போயிட முடியாது. இருந்தாலும் பாதிப்புகளை சீர் செய்யும் நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் வரோம். முன்பை விட காலியாக உள்ள பொறுப்பாளர் பதவிகளை சீக்கிரமாகவே நிரப்பிடுவோம். பலர் விலகிறதா செய்திகள் வந்தாலும் இன்றைய தேதியில் மாவட்ட செயலாளர்கள் இல்லாத தொகுதிகளே கிடையாது. அதே போல கட்சி கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்த பூத் கமிட்டி மற்றும் கிளையை கட்டமைக்கும் நடவடிக்கைகளும் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. அதுபோக கட்சியில் இணைவோரின் எண்ணிக்கையை வெளிச்சமிட்டு காட்டும் வகையில் டிசம்பர் 29ஆம் தேதி ஒரே நாளில் 1000 இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை நடத்தவும் ஆயத்தமா இருக்கும். சோர்ந்து போன ஆதரவாளர்களை புத்துணர்வு ஊட்டும் விதமாக தான் இனிமேல் நாங்கள் செயல்பட போறோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மாவட்ட நிர்வாகிகளை தயார் செய்யும் பொருட்டு மாவட்ட கலந்தாய்வுகளை தொடங்கி அதை கண்டினியூஸாக நடத்த போறாரு சீமான். 100 முதல் 120 தொகுதிகள் வரைக்கும் தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பணிகளை தொடங்கிட்டோம். குறிப்பா குமரி மாவட்டத்தில் 6 தொகுதிகளும் விழிப்புடன் தான் செயல்பட்டு இருக்கு. அதே போல டெல்டா பக்கம் முழுக்க கட்சியோட ஸ்டார் வேட்பாளர்கள் களமிறங்கிட்டாங்க. இடும்பாவனம் கார்த்திக், துரைமுருகன், பாத்திமா, ஃபர்ஹானா, காளியம்மாள், அனிஷ் பாத்திமா உள்ளிட்ட ஏற்கனவே போட்டியிட்ட வேட்பாளர்கள் தான் அங்கே களமிறங்க போறாங்க. நாம் தமிழர் கட்சியில எந்த அளவுக்கு நாங்கள் வேலையை துரிதப்படுத்துறோமோ அதே அளவுக்கு கட்சியில இருந்து ஆள் தூக்கும் திட்டத்தோடு அறிவாலயம் வேகம் எடுக்குது. நாம் தமிழர் கட்சி அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்காக எந்த அளவுக்கு தன்னோட வேலையை துரிதப்படுத்துதோ அதே அளவுக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆட்களை தூக்குறதுக்காக அறிவாலயத்திலிருந்து நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. அவங்க அந்த வேலையை துரிதமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எங்களுக்கு தேர்தல் வேலைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கட்சியில இருந்து அதிருப்தியில இருக்கிற நிர்வாகிகளை ஆசுவாசப்படுத்துற வேலையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால கூடிய சீக்கிரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலை நாங்கள் சந்திக்க தான் போகிறோம் அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் சரி, இதை என் கட்சின்னு தம்பட்டம் அடிச்சு விருப்பம் இருந்தால் இரு, இல்லைனா வெளியே போ அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல தலைமைக்கு அழகு கிடையாது இல்லையா? ஏன்னா சீமான் அப்படிதானே கண்டினியூஸாக சொல்லிட்டு வர்றாரு. அந்த வார்த்தைகள் தான் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் புண்படுத்துது. அதை தவிர்த்துட்டு இதை எல்லாரோட கட்சியும் இது நம் கட்சி என் கட்சின்னு சொல்கிறத விட்டுட்டு நம் கட்சின்னு சொன்னால் கண்டிப்பா அதிருப்தியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் மன ஆறுதலை தரும் அந்த வார்த்தை. ஆனா சீமான் இப்ப வரைக்குமே இதை கட்சியை சொந்தம் கொண்டாடுறது மட்டும் இல்லாம கட்சியில இருக்கிறவங்கள அனாவசியமா பேசுறது, அலட்சியமா பேசுறது, இந்த போக்கை தான் தொடர்ந்து செய்துட்டு வர்றாரு. இது வரைக்கும் வெளியில போனவங்களை பத்தி கவலை இல்லை. இனிமே யாரும் வெளியில போக மாட்டாங்க. சீமான் தன்னோட கட்சியில இருக்கிறவங்க எல்லாரையும் மதிக்க கத்துக்கிட்டாருன்னா நிச்சயமா நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனையில இருந்து, இந்த ஆபத்துல இருந்து கண்டிப்பா மீண்டு வரும். 2026 சட்டமன்ற தேர்தலில் தைரியமா சந்திக்கும். அவங்க இருக்கிற வாக்கு வங்கியை அதே அளவில் தக்க வச்சுக்கும். ஆனா அது நடக்குமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. எல்லாமே சீமானோட கையில தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.